ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை செல்வன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் 2 விஷயம் இன்றியமையாது, மாறி மாறி தான் நடக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். இது ரெண்டையும் நம்ம தவிர்க்கவே முடியாது. இன்பமும் துன்பமும் மனித வாழ்க்கையின் அங்கங்கள். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இது ரெண்டுக்கும் காரணம் ஒன்று தான், ஒரே ஒன்று தான். என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். இந்த எதிர்பார்ப்பு தான் இன்பத்துக்கும் காரணம், துன்பத்துக்கும் காரணம். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்கணும் இல்லது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். கிடைச்சிட்டா சந்தோஷப்படுவோம், இன்பம். கிடைக்காட்டி வருத்தப்படுவோம், துன்பம். அப்போ இது ரெண்டுக்குமே ஒரே காரணம் தான். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பற்றற்று இரு அப்படின்னு சொல்கிறாரு. பற்றற்று இரு அப்படின்னா, ஒரு பொருள் மேலேயோ அல்லது ஒரு நபர் மேலேயோ ரொம்ப பற்று வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக அப்படின்னா, அது கிடைக்கும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கும், ஆனால் கிடைக்காத பட்சத்தில் அது நமக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும். அதுக்காக தான் பற்றற்று இரு அப்படிங்கிறார். ஸோ நாம் நம்மளோட எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே ஒரு சமநிலையில் இருக்கும். நமக்கு சந்தோஷமும் இருக்காது, கவலையும் இருக்காது, ஒரு சமமான நிலையில் இருக்கும். எப்போ அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டா. ஸோ என்னோட குருஜி சொன்னதான், பற்றற்று இரு, செயல்கள் தொடர்ந்து நடைபெறட்டும். உன்னோட வேலையை நீ செஞ்சுட்டே இரு, ஆனால் பற்று வைக்காத அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையும் சமநிலையில் இருக்கும். துன்பம் வரும்போது நம்ம ஆடி போக மாட்டோம். ஸோ எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கிங்க, உங்களோட துன்பத்திலேருந்து நீங்கள் விடுபடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.